ஹலோ ரெக்ஸ், ஈவன் கிங் இஸ் சப்ஜெக்ட் டு த லா. மக்கள் ஆட்சியில் மக்கள் தான் அரசு. இன்னைக்கு காணொலி பதிவுக்குள்ள நம்ம போகலாம். இன்னைக்கு அபயாவுடைய ரேப் அண்ட் மர்டர் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருந்துச்சு. உச்ச நீதிமன்றத்துடைய கண்ணோட்டம் இந்த வழக்கில் என்ன அப்படின்னா, வெறுமனே வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இந்த வழக்கை சரியான விதத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறது மட்டும் கிடையாது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் அவங்களுடைய பணியில பாதுகாப்பா ஈடுபடுறதுக்கான நடவடிக்கைகளை என்னெல்லாம் கொடுக்கலாம், என்னெல்லாம் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற விதத்துல இந்த வழக்கை கொண்டு போறது தான் நோக்கம். அதனால இந்த வழக்குல முக்கியமா அபயாவுடைய விஷயத்துல சில கேள்விகள் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருந்தாங்க. நம்ம நேத்து ஒரு இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் தான் ஃபைல் ஆயிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் அசோசியேஷன் இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்காக கபில் சிபல் வழக்குரைஞர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட உச்ச நீதிமன்றம் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. முக்கியமா அபயாவுடைய உடல் எப்போ பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு, எத்தனை மணிக்கு எஃப்ஐஆர் லாட்ஜ் ஆச்சு. இப்போ 8:30 மணிக்கு தான் அபயாவுடைய உடல் அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கப்படுதுன்னா எஃப்ஐஆர் ஏன் 11:45 தான் லாட்ஜ் ஆகுது? நைட்டு 11:45 ஏன் வழக்கு உடனே பதிவு பண்ணல? அந்த சம்பவம் நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே ஏன் எஃப்ஐஆர் லாட்ஜ் ஆகல? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. முக்கியமா அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ஏன் இந்த வழக்கு பண்றதுக்காக எந்த ஒரு முன்முயற்சியும் செய்யல, ஏன் அவங்க முன் வரல, இந்த கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க. நிறைய அட்வொகேட்ஸ் அவங்களுடைய சஜஷன்ஸை சொல்லியிருந்தாங்க. இன்னும் கோரிக்கைகள் கூட கேட்டிருந்தாங்க. ஒன்று என்னன்னா, 23 மாநிலங்கள்ல மருத்துவர்களையும் செவிலியர்களையும் பாதுகாப்பான விதத்துல வேலையில அவங்க ஈடுபடுறதுக்கு சட்டங்கள் இருக்கு. இப்போ உதாரணமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கேர் சர்வீஸ் பர்சன்ஸ் அண்ட் மெடிக்கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் டேமேஜ் ஆர் லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 2008. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம். அதில் சொன்ன வழக்குரைஞர் கேரளாவில் இருக்கக்கூடிய சட்டத்தை எடுத்துக்காட்டா சொன்னார். நான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தை எடுத்துக்காட்டா சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி 23 மாநிலங்களில் சட்டங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு நல்ல புரோட்டோகாலை இந்தியா முழுக்க அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனை அவர் ஏற்படுத்தினார். இன்னொரு வழக்குரைஞர் என்ன சஜஷன் கொண்டு வர்றாருன்னா, முக்கியமா ஏற்கனவே கோர்ட்டால தண்டிக்கப்பட்ட, எதுக்காகனா எவிடன்ஸ் டேம்பர் பண்ணி தண்டிக்கப்பட்ட இன்சார்ஜ் டிஐஜி தான் இப்பவும் இருக்கிறாரு. அவருக்கு பதிலாக வேற ஒரு ஆளை போட சொல்லி அது ஒரு சஜஷன் அவங்க கேட்டிருந்தாங்க. அடுத்தது இன்னொரு அட்வொகேட் என்ன கேட்டிருந்தாருன்னா, போலீஸுடைய கம்ப்ளீட் கேஸ் டைரியை சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். இன்னொரு லேடி அட்வொகேட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இது மாதிரியான சம்பவங்கள், கோர சம்பவங்கள் நடக்கும்போது எஃப்ஐஆர் 2 மணி நேரத்திலேயே பதிவு செய்யணும், அதுக்கு உத்தரவு பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை கேட்டிருந்தாங்க. மற்றொரு அட்வொகேட் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, உடனே போலீஸை நாடுறதுக்கு மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் காவலன் ஆப் இருக்கு, அது பயன்பாட்டுக்கு ரொம்பவே அருமையாக தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மொபைல் ஆப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. அதே மாதிரி 2018 நிபுன் சக்சேனாவுடைய வழக்குல இந்த மாதிரி கோர சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய புகைப்படத்தையோ உண்மையான பெயரையோ சமூக வலைதளத்துல பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்த வழக்குல அபயாவுடைய உண்மையான பெயரையும் அவருடைய புகைப்படத்தையும், அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடலுடைய புகைப்படத்தையும் அவங்க சோசியல் மீடியால ஏற்றி இருக்கிறாங்க, பரப்பி இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருந்தார். இப்போ இந்த வழக்குல இன்னைக்கு என்ன உத்தரவுகளை சுப்ரீம் கோர்ட் பிறப்பிச்சிருக்கிறாங்க? ஒன்று, சிபிஐ ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வரக்கூடிய ஆகஸ்ட் 22 அவங்க சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும்.
ரெண்டாவது, அந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல்ல நடந்த அந்த வேண்டலிசம் தொடர்பான இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வரக்கூடிய ஆகஸ்ட் 22ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். மூணாவது என்னன்னா, ஒரு நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல 10 சீனியர் டாக்டர்ஸ் அதுல நியமனம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய இனிஷியல் ரிப்போர்ட்டை அவங்க இன்னும் ஒரு 3 வாரங்களுக்குள்ள உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும். ஃபைனல் ரிப்போர்ட்டை 2 மாசத்துக்குள்ள உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும். அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தும் சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்ன டீடைல்ஸ் வாங்கணுங்கிறதையும் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க. அந்த டீடைல் எல்லாத்தையும் அஃபிடேவிட்டோடு சேர்த்து இன்னும் 1 மாசத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல அவங்க ஃபைல் பண்ணணும். அடுத்தது, அபயாவுடைய உண்மையான பெயரையும் அவர் பிரேதமா வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த படத்தை கூட சமூக வலைதளத்திலிருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டரும் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த மொத்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் காப்பியையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வழக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு நியாயத்தை அடைகிற விதத்துல முன்னேறி போகுது அப்படின்னு தான் நிறைய பேர் அங்க நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.